தந்தை தூய ஆவியின் திருப்பெயரே மாற்றி அடைவதாக ஆண்டுகளை நோக்கி ஜெபம் பண்ண கடவோம். அனைத்து ஆசிரியமாக புதுமாக இருந்த இளநரை ஆண்டுகளே இயேசு கிறிஸ்துவின் நல்ல போதனையினாலே மனுக்குலத்தையும் திருச்சபையையும் எடுத்து உண்மை அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். சோதராக குருவாக ஆசானாக இம்மட்டும் திருச்சபை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நாளிலும் அவரே ஆசிரியர்களாக போதித்திருக்கிறாக விசேஷ வழிபாட்டை இருக்கிற போது ஆண்டுடைய போதனை ஆசீர்வாதம் எங்களோடு நடைபெறுகிறோம். கடந்த 7 மாத காலம் தனி மணியை போல பாதுகாக்கிறார்கள். ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளிலும் முதல் ஞாயிற்றுக்கிழமையும் திருவிழா வழியாக பயன்படுத்துவதற்கு ஆண்டுகளுக்கு தலையை ஆசீர்வாதம் தருகிறார்கள். நன்மையான பூர்ணமானவர்கள் ஜோதிகளின் ஆசீர்வாதம் இந்த நாளில் வழிபாட்டின் வழியாக திருச்சுக்குளத்தில் ஒவ்வொருவருக்கும் விரைவாக அமைந்திருக்க ஆண்டவர் அருளையும் ஆசிரியர் கற்றுள்ள வேண்டுகிறது. ஆசிரியராக அதை அடையாளப்படுத்தி சிறுதியை கருத்து குறித்திருந்த இயேசு கிறிஸ்து வழியாக இருக்கிறோம். நல்லதாக ஆமென். ஆண்டவருடைய மாற்றம் உண்டாகும். இதை கல்வி ஞாயிறு ஆசிரியர் தினம் வழிபாடு தொடர்பாகவும் அனைவர்களுக்கு கிறிஸ்து சபை பாமாலை 5வது பாமாலையை பாடுவோம். பாமாலை எல்லாம் தயாராக பாமாலை
கல்வியாளி ஆசிரியர்களும் நாடுகளில் சேர்க்கப்பட்டார்கள். எங்கள் ஆண்டுகளாக ஏற்பட்டவரே, நாங்கள் பணிபுரியும் சேமிக்கும் எங்கள் குருவாக விளங்கும் இந்த இயக்கத்தினான இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு போதவராகவும் அறிவுரையாளராகவும் நீங்கள் அழைத்தீர். அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது மட்டுமின்றி அதற்கு மேன்மையாக வாழும் காட்டினார். இது போதனைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இது வார்த்தைக்கு ஆவியை விரட்டி நல்ல தீமை தருகிறது. இரக்கமும் பரிவும் செய்த ஒரு போதனையின்படி அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். ஒரு போதனைகளை தாழ்மையாக வாழ உதவி செய்யும். உங்கள் போதனைக்கு எங்களை அர்ப்பணித்து தொடர்ந்து ஒரு வழிநாட்டுகளை ஆசீர்வாதம் உங்களோடு ஆவியோடும் ஒரே கடவுளாக வாழ ஆட்சி செய்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.
அவன் எதிரி பாஷையை தங்களுடனே பேசுகிறதை அவர்கள் கேட்டபோது அதிக வயதாக இருந்தார்கள். அப்பொழுது அவன், நான் சிரியா நாட்டை விட கஷ்டப்பட்டதை இருந்து இந்த நகரத்திலே கம்பெனியின் மாதத்தரத்தை வளர்ந்து முன்னோர்களுடைய வீரர்களாகின்படியே திட்டமான போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேர்வை குறித்து வைராக்கியங்களவர்களாக இருக்கப்பட்ட நான் வைராக்கியங்களவர்களாக இருந்தேன். நான் இந்த மாதத்தாராகிய புருஷனையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளை ஒப்புவித்து மரண வரை என்று முன்படுத்தினேன். அதற்கு பிரதான ஆசாரியரும் மூவர் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள். அவர்கள் கையிலே நான் சகோதரருக்கு விருப்பங்களை வாங்கிக் கொண்டு தமஸ்குவில் இருக்கிறவர்களுக்கு தண்டிக்கப்படுவதற்கு அவர்களை கட்டி எருசலேமில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொன்னார். பாடம் அவர் ஐயோ நசரனாகிய இயேசுவே நிகழும் உமக்கும் என்ன
பேசாமல் நம்மை விட்டு போயிருக்கிறார். அப்பொழுது விசுவாச தண்டனை அடைவை விடத்தட்டி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டுக் கொடுத்தது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் தொடங்குகிறார். அவர்கள் புறப்பட்டு போகிறதே என்று ஒருவரோடு பேசுகிறார்கள். அவருடைய கீர்த்தி சுற்றிருந்த நாடுகளில் உள்ள இடங்களெல்லாம் பிரசித்தமாகிறது. பின்பு அவர் தேவ ஆலயத்திற்கு புறப்பட்டு சீமோன் வீட்டிலே பிரவேசிக்கிறார். சீமோனுடைய கண் துரமாய் நடக்கிறார். அவளுக்காக அவரை இணைத்துக் கொண்டார்கள். அவர்கள் அவரிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீர் கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீடித்தது. உடனே அவளை எழுந்தது அவர்களுக்கு பணிகளை செய்தார். சூரியன் அஸ்தமித்தபோது ஜனங்கள் எல்லாரும் தங்களுடைய வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கூறார்கள். அவர்கள் ஒவ்வொரு மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சுத்தமாக்கினார். பிசாசுகளும் நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்தபடியால் அவர் அவர்களை பேச விட்டாமல் நடத்தினார். உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்தரமான ஊழியர்களுக்கு போனார். திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களுக்கு போகாதவர்களை அவரை எடுத்துக் கொண்டார்கள். அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து வசந்திக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். அந்தபடியே கலிலேயர் நாட்டிலுள்ள சத்த ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணிக்கொண்டார். வாசிக்க வேண்டிய சுவிசேஷம் வார்த்தைகள் வேதனை Proverbs chapter 4, verse 13. Come unto the fellowship
புத்திமதியை உறுதியாய் காத்து பெற்றுக்கொள், அதை விட்டுவிடாதே, அதே பற்றிக்கொள், அதே உனக்கு ஜீவன். நீதிபதிகள் 4:11. புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். நீதிமொழிகள் 4:11. இயேசுவே நல்ல ஆசிரியர். கல்வி நியாயத்தை ஆசிரியர் குணம். புத்திமதியை உறுதியாய் கற்பிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். நீதிமொழிகள் 4:13. புத்திமதியை உறுதியாய் கற்பிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். நீதிமொழிகள் 4:13. ஒருமிட்டு ஆகும் என்கிறார். எத்தனை நன்மையும் எத்தனை பூவாலும் அன்பீரம் 131. இயேசுவே நல்ல ஆசிரியர். கல்வி நிறைந்த ஆசிரியர் தினம். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். நீதிமொழிகள் 4:13. Keep hold of instruction, do not let go. God shapes your life. Proverbs 4:13. Education Sunday. Keep hold of instruction, do not let go. God shapes your life. Proverbs 4:13. புத்திமதியை உறுதியாய் கற்பிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். நீதிமொழிகள் 4:13. உறுதியாய் கற்பிக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். அதுவே அதை நீ காத்துக்கொள், அதை நீ விட்டுவிடாதே, அது உனக்கு ஜீவன். நீதிமொழிகள் 4:13. புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். நீதிமொழிகள் 4:13. சகோதரர் வாசகர்களே, எத்தனை இடத்தை எத்தனை புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். நீதிமொழிகள் 30:11. புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். நீதிமொழிகள் 4:13. புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். நீதிமொழிகள் 4:13. அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். நீதிமொழிகள் 4:13. Proverbs 4:30.
அதை விட்டுவிடாதே. அதை காத்துக்கொள். அதுவே உனக்கு ஜீவன். நீதிமொழிகள் 4:13. Hallelujah.
வார்த்தைகள் மூலமாக எல்லோரும் கூட இணைப்படுகிறார். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளின் வல்லமை எங்களை பலப்படுத்தி சுகப்படுத்தி ஆற்றல்படுத்தும்படியாக தேவனுடைய கருத்துக்களை அர்ப்பணித்து நோக்கி பார்க்கிறோம். நல்ல ஆசிரியராக, நல்ல ஆசானாக, நல்ல குருவாக, நல்ல ரவியாக என்னை அடையாளப்படுத்தின இயேசு கிறிஸ்துவின் ஆற்றல் அவருடைய வேதங்களை ஒவ்வொருவரையும் வாழ செய்கிறார். இதை என்னுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தியவரும் நோக்கி பார்க்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் வசனத்தின் வெளிச்சத்தில் இருள் நீங்கி பிரகாசிக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம். நல்லதாகவே கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த தேவனே மாணவர்களாகிய இயேசு கிறிஸ்துவின் இடையிலே அந்த வாழ்த்துவதற்காக ஆசிரியர் தினம் செப்டம்பர் 5ஆம் தேதி அனுசரிக்கப்படுவதனாலே நாம் அதற்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமை இந்த திருச்சபை கல்வி ஞாயிறாக ஆசிரியர் தினமாக அனுசரிக்கிறோம். அடிப்படையில் ஆசிரியர்களாக, பேராசிரியர்களாக, பணி நிறைவு பெற்ற ஆசிரியர்கள் மக்களாக, பேராசிரியர்கள் மக்களாக வழிபாடு அனைவரையும் ஆசிரியர்கள் நல்ல வாழ்த்துக்களை அவருடைய நிறைவேற்றுவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வகுப்பறையிலே, கல்லூரி வகுப்பறையிலே திடீரென்று ஒரு குரங்கு புகுந்து விட்டது. அந்த குரங்கு புகுந்த உடனே அந்த வகுப்பறைக்கு வந்த பேராசிரியர் மாணவர்களை பார்க்கிறார். என்ன நியூ அட்மிஷனா அப்படின்னு கேட்டார். அப்போ ஒரு பொண்ணு வேகமாக என்ன சொன்னா, ஐயா நியூ அட்மிஷன் இல்லை, நியூ அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நான்காய ஆதாரமாய் போக்காதபடிக்கு போதனையிலேயும் கண்ணும் கருத்தோடு கூட ஆண்டுடைய வார்த்தைகளை மத்தியிலே கூறுவதற்காக ஆண்டவர் போதகர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் ஆண்டவர் போதகமாகிய நானே என்று சொல்லி தன்னை அடையாளப்படுத்தின இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு நல்ல ஆசிரியராக அடையாளப்படுத்தி இருப்பதினாலே அந்த ஆசிரியருடைய நல் வழியிலே இந்த நாளில் வார்த்தைகளை நாம் செவிமடுக்க உங்களை இணைந்து தியானிக்க உடன் அழைத்தேன். ஒரு மாணவனுடைய அறிவு வளர்ச்சியிலே ஆசிரியர்களுடைய பங்களிப்பு மிகவும் அவசியம். அவர்கள்தான் ஆசிரியர்கள் தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சிறப்பு பயிற்சி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. பிற ஆசிரியர்களை விட கிறிஸ்தவ ஆசிரியர்களுக்கு ஒரு வித்தியாசம், ஒரு வீரியம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் ஆராய்கின்ற ஆண்டவர் நம்முடைய இடத்தினால் அந்த வீட்டில் கொண்ட ஆண்டவர் தன்னை ஆசிரியராக அடையாளப்படுத்தியிருப்பதனாலே கிறிஸ்தவ ஆசிரியர்கள் நம்மை வித்தியாசத்தோடு கூட ஒரு வீரியமான பார்வையோடு கூட நம்முடைய பணியை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து நல்ல ஆசிரியராக தன்னை அடையாளப்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு அருமையான மகிழ்ச்சிக்கும் அந்த வசனத்தின் தலைப்பாக அமைந்திருக்கிறது. இந்த நல்ல ஆசிரியர் நமக்கு நிறைய காரியங்களை போதித்திருக்கிறார். 75வது கீர்த்தனை நமக்கு நன்கு தெரியும். இவரே திருவான் என்ற ஒரு கீர்த்தனை. அந்த கீர்த்தனையை நீங்கள் பார்க்க என்று சொன்னால், குருடர்களுக்கு உதவும் விடியாம், பாவ இருள் போக்கும் ஒளியாம், தெய்வம் இருக்கும் ஸ்தலம் தாகும் வாசல் வழியாம். அதாவது இயேசு பெருமானாக அடையாளப்படுத்தப்பட்ட இயேசு விழியாக, ஒளியாக, வழியாக தன்னை அடையாளப்படுத்தியிருக்கிறார் சொல்லி அந்த கீர்த்தனை பாடலாசிரியர் ரொம்ப அழகாக அதை சொல்லியிருக்கிறார். ஒருவேளை இந்த விழி பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுக்கின்றவர், இந்த ஒளி இருளிலே காண்கின்றவர்களுக்கு வெளிச்சமாக, இந்த வழி நடக்க தெரியாதவர்களுக்கு வாசலாக. இது இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே முடியும் என்பது அந்த கீர்த்தனை பாடலாசிரியருடைய ஆழ்ந்த சிந்தனை.
நல்லாசிரியராய் தன்னை அடையாளப்படுத்தின ஆண்டவர் இயேசு அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான போதனையை நம்ம வைத்திருக்கிறார் என்பதில் நாம் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறவர்களாய் இந்த விசுவாச பயணத்தை கூட அடையப்படுகிறோம். நல்லாசிரியர் விருது அநேகர் பெறுகின்றோம். ஆசிரியர்கள் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் இந்த விருதுகள் கொடுக்கப்படுகிறது. அவரை ஆற்றிக் கொண்டிருக்கிறான். ஒரு நல்லாசிரியருடைய மகன் என்று சொல்வதை நான் பெருமை அடைகின்றேன். நல்லாசிரியர் தெரிவு செய்யப்பட்ட போது இப்பொழுது இருக்கிற மாதிரி செல்போன் காலமாக கிடையாது. 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக அப்பொழுது சென்னையிலிருந்து சில கடிதங்கள் அவர்கள் வந்தது. அந்த கடிதங்களில் remarkable day, day இதெல்லாம் வர்ணனை அந்த நல்லாசிரியை விருதுகின்ற நாளை குறித்து அவர்களுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நீங்கள் எங்களுடைய நிறுவனத்தை அணுகி உங்களுடைய புகைப்படத்தை கல்வி அமைச்சரோடு கூட சேர்ந்து எடுத்துக்கொள்வது சொல்லி அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு சாதாரணமான மனிதன் நல்லாசிரியர் பெறுகின்ற போது அது ஒரு ரிமார்க்கபிள் டேயாக, ஒரு ரெட் லெட்டர் டேயாக, ஒரு சாதாரண மனிதனுக்கு அமைகிறது என்று சொன்னால், இயேசுவை நல்லாசிரியராக நாம் ஏற்றுக்கொள்கின்ற போது அது எப்படிப்பட்ட ரிமார்க்கபிள் டேயாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள நான் இந்த காரியத்தை முன்பதிவு செய்கிறேன். இந்த குரு என்று அழைக்கப்படுகின்ற இயேசு ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்ற குருவாக அடையாளப்படுத்தப்படுகிறார். அதைத்தான் அறிவி உங்கள் முன்னிலே இந்த நாளிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். God who brings change, ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்ற குருவாக அவர் அடையாளப்படுத்தப்படுகின்றார் என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இந்த மாற்றம் என்பது சமுதாய அளவிலே முதலாவது கொண்டு வரப்பட்ட ஒரு மாற்றமாக இயேசுவினுடைய காலத்திலே அமைந்தது. சேஞ்ச் கம்யூனிட்டி லெவல், ஒரு சமுதாய அளவிலே மாற்றத்தை கொண்டு வர முயற்சி செய்த இயேசு. நான் படிக்க அதிகாரத்திலே தகவல் போதத்தை கேட்டு புத்தி அடையபடி கவனியுங்கள் என்று சொல்லி அந்த அதிகாரம் தொடர்கின்றது. ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. யார் சொன்னது? சாலமோன். தன்னுடைய மகனுக்கு எழுதிய ஒரு கடிதமாகவே இதை நாம் ஏற்றுக்கொள்வோம். அந்த நாட்களிலே சாலமோன் ஒரு அரசன். அரசாட்சியை வீட்டிலிருக்கின்றவர்களுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று சொன்னால் படிப்பதற்கு அனுப்ப மாட்டார். குரு சீசனுடைய வீட்டுக்கு வந்து, அரண்மனைக்கு வந்து, அங்கே அந்த அரசாட்சி புரிகின்ற அந்த அரசனுடைய பிள்ளைகளுக்கு கல்வியை போதிப்பார். இது அந்த நாட்களில் இருந்த சாலமோனுடைய காலத்தில் நடந்திருக்க வேண்டும். அப்படியானால் இந்த மரபின் அடிப்படையிலே சாலமோன் ஒரு அரசன், அவனுடைய மகனுக்கு போதனை செய்வதற்கு ஒரு குரு வீட்டிற்கு வந்து போதனை செய்கின்றார். அந்த சாலமோனுடைய அரசாட்சியிலே ஒரு ஏழை குடியாளருடைய குடும்பம் இருக்குமேனால் அந்த குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு போதனை செய்வதற்கு அந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்வதற்கு எங்கதான் போகணும்? பள்ளிகளுக்கு தான் போகணும். அது எல்லாரும் சேர்ந்து கலாசாலைக்கு தான் செல்ல வேண்டும். ஒருவேளை அந்த ஏழை வீட்டிற்கு ஒரு குரு தேடி வந்து கற்றுக் கொடுக்க மாட்டார். டியூஷனுக்கு போகணும் அப்படின்னா பிள்ளைகளாம் தேடி ஆசிரியர் வீட்டுக்கு போகணும். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தின் சூழ்நிலை பழைய பாட்டு புரிந்து கொள்வதிலே அங்கே நிகழ்கின்றது. அந்த இயேசு கிறிஸ்து மாற்றத்தை கொண்டு வருகின்றார். சமுதாயத்திலே குறையோடி போயிருந்த இந்த சூழ்நிலையிலே தன்னுடைய போதனை நிமித்தமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வருகின்றார். அந்த மாற்றம் என்னவென்று சொன்னால், மக்களை தேடி சென்ற குருவாக, மக்களை நாடி சென்ற ஆசிரியராக, மக்களோடு மக்களாய் வாழ்ந்த ஒரு ஆசிரியராக
ஏன் அவர்களை கொண்டு வராங்க? அவர் மக்களோடு மக்களாக இருக்கின்றார், மக்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். ஆகவே அவர் அமர்ந்திருக்கின்ற இடத்திலே சிறு பிள்ளைகளை அவரிடத்தில் கொண்டு வருகிறார்கள், சொல்லும்படி கொண்டு வருகிறார்கள். அவங்க இருந்த சீசன் கூட்டம் என்ன செஞ்சு கொண்டு வந்தவங்கள கொண்டு வராங்க. ஏன்னா அந்த கலாச்சாரம் இருக்கு, இந்த ஆண்டாள் அடிமை கலாச்சாரம் இருக்குது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கலாச்சாரம் இருக்குது, மேம்பட்டவன் கீழ்பட்டவன் என்ற கலாச்சாரம் இருக்கின்றது. இயேசு ஒரு உன்னதமான யூத குலத்திலே பிறந்தவர். அவரிடத்திலே கானானிய பெண்களோ அல்லது அங்கே இருக்கின்ற சிறுபான்மை மக்களோ வரக்கூடாது. சீஷர்கள் அகற்றுகின்றார்கள், அவரை கரைப்படுத்திக் விடக்கூடாது என்று சொல்லி அகற்றுகின்றார்கள். அந்த பகுதியை அந்த பகுதிகளை படிச்சு பார்த்தீங்கன்னா இந்த அகற்றப்பட்ட சூழ்நிலை ஆண்டுகள் பார்க்கிறார், விசனம் அடைகிறார், விசனம் அடைகிறார். இன்னொரு மொழிபெயர்ப்பு நீங்க பார்த்தீங்கன்னா கோபம் அடைந்து அப்படின்னு, கோபம் அடைந்து. இப்படி சிறுவர்கள், பெண்கள், கைவெண்கள், குறைந்த மக்கள், பாதிக்கப்பட்ட மக்கள், மாற்றுத்திறனாளிகள், இவர்களெல்லாம் எனக்கு வருவதற்கு இந்த சமுதாயத்தின் பிரதிநிதிகள் தடையாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இயேசு கோபமடைகிறார், இயேசு விசனப்படுகிறார். இதுதாக அவர் இந்த சமுதாயத்திலே கொண்டு வர விரும்பின மாற்றம். தன்னுடைய போதனையின் மூலமாய் அவர் இந்த மாற்றத்தை கொண்டு வர விரும்பினார். அவர்களை அரவணைத்துக் கொள்கிறார், அணைத்துக் கொள்கிறார், அவர்கள் மீது கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். யாரும் இந்த சமுதாயம் வேண்டாம் என்று புறத்தள்ளினோ, யாரும் இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி விரட்டுகிறார்களோ அவர்களை அரவணைத்து ஏற்றுக்கொள்கின்ற ஆண்டவர் இந்த சமுதாயத்திலே தன்னுடைய போதனையின் மூலமாய் ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்பினார். அந்த ஆண்டவருடைய ஆற்றல், அந்த ஆண்டவருடைய ஆற்றல் இன்றைக்கு நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டும் என்பதுதான் இந்த ஆசிரியர்களிடத்திலே நாம் கற்றுக்கொள்கின்ற, நாம் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு காரியம். அவரை குறித்து விமர்சனம் செய்தார்கள். இவர் எங்க போய் சாப்பிடுறாரு? பாவிகளோடு உட்கார்ந்து சாப்பிடுறாரு. பாவிகள் யாரு? இரண்டாம் தர குடிமக்கள். பாவிகளோட ஒரு பெரிய பாவத்தை பாவிகள் இல்லை, இரண்டாம் தர குடிமக்கள், அடிமைகள், பெண்கள், அவர்களோடு சொல்லி இவரை குற்றம் சாட்டினார்கள். ஆனால் சமுதாயத்தை மாற்ற விரும்பின ஆண்டவர் அதை செயல்படுத்தினார், அவர்களோடு கூட சேர்ந்து உணர்வுறுத்தினார். மாநில குற்றச்சாட்டிலே பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அவர்களை கொண்டு வரப்பட்டனர். எல்லா தமிழர் அடியை வச்சு உட்கார்ந்துருக்காங்க. ஒரே படமோட மண்டைய உடச்சல் நீக்கி உண்ணும் அப்படின்னு சொல்லி வெறித்தனமா கல்ல கையில வச்சுட்டு இருக்காங்க. பாவம் இல்லாததும் முதலாவது கல்வியர் எத்தனை கல்யாண பெண்கள் வந்துச்சு பெண்ணை பார்த்து சொன்னார், நீ போய் சமுதாயத்திலே மாற்றத்தை கொண்டு அன்றைக்கு மோசையுடைய சட்டம் கல்லறையில் கொல்லப்பட வேண்டும், விபச்சாரத்தை கையில் கடவுளாக பிடிக்கப்பட்ட இந்த பெண் கல்லறையில் கொல்லப்பட வேண்டும், மோசையின் நியாயப்பிரமாணம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி வந்து நிற்கின்றார்கள், கல்லூரி வந்து நிற்கின்றார்கள். ஆண்டவர் அந்த சமுதாய உணர்விலே மாற்றத்தை கொண்டு வந்தார். அந்த எண்ண அவைகளிலே ஒரு மாற்றம் வேண்டும் என்பதை ஆண்டவர் வலியுறுத்தினார். ஆண்டவருடைய போதனை என்பது சமுதாயத்திலே மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு போதனை என்பதை நாம் மறந்து விட முடியாது. அந்த சமுதாயத்திலே மாற்றத்தை கொண்டு வந்த அந்த ஒரு போதனையை போதித்த ஆண்டவரை எல்லாம் நாம் வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம், அதை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவோடு கூட பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள், இஸ்ரவேலர்கள் சொல்லி பல குழுக்கள் இருந்தார்கள். இவர்களெல்லாம் ஒரு ஆணாதிக்க சிந்தனையோடு கூட அவரோடு கூட சுற்றிக் கொண்டிருந்தார்கள். ஆனா அந்த சமுதாயத்துல இரண்டாவது குடிமக்களாக அல்லது வேறுபட்ட அந்த புறந்தரப்பட்ட மக்களாக இருந்த பெண்களை நம்முடைய சீடர்களாய் உருவாக்கினார். இயேசுடைய பெண் சீடர்கள் தான் இயேசுடைய உயிர்த்தெழுதலை முதலாவது கண்டுகொண்டார். ஆனால் இந்த மாற்றம் உயிர்த்தெழுதலிலே கூட வெளிப்படுகிறது. அவர் இரண்டாவது குடிமக்களாக இருந்தவர்களை தன்னுடைய சீடர்களால் உருவாக்கின பெருமை இந்த இயேசுடைய போதனையிலே
சமுதாயத்தில் நிறையோடு போன தூண்கள் நிறைய அவருடைய சீரர்களாய் வாழ்ந்த நீங்களும் நானும் சமுதாயத்திலே மாற்றத்தை கொண்டு வருகின்ற கருவிகளாய் நல்ல ஆசிரியர்களாய் பயன்படுத்தப்படுவதற்கு அவருடைய கருத்தை நம்மை மறு அர்ப்பணம் செய்வதற்கு பயன்படுத்துகிறோம். இந்த மாற்றம் என்பது சமுதாயத்திலே மாற்றமல்ல. இந்த மாற்றம் என்கின்ற சூழ்நிலையை அங்கே திருச்சபை முறையிலையும் ஆண்டவர் நிறைவேற்றுகின்றதை நாம் படிக்க கேட்டு நான்காம் அதிகாரத்தை படிக்க கேட்டு பகுதி அதுதான் நமக்கு கற்றுக்கொள்ள ஒரு மாற்றம் அங்கே நிகழ்கின்றது. நான்காம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை மாற்றம் சொன்னால், ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தார். அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனிதன். இந்த அசுத்த ஆவி எங்க உட்கார்ந்துச்சு? எங்க உட்கார்ந்துச்சு? என்ன சொல்லுங்க? எங்க உட்கார்ந்துச்சு? ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்துச்சு. ஆலயத்துக்குள்ள என்ன இருந்துச்சு? அசுத்த ஆவி இருந்துச்சு. இயேசு பேசுகிறார் என்ற ஒரு ஊழியத்தில் இருக்கிற சகோதரர் வின்சென்ட் டேனியல் ஒரு தெரிஞ்சிருக்கிறேன். ஆனால் ஒரு ஊழியம் செய்தேன். ஒரு முறை தாய்மொழி ஆகிய நேரு சபையிலே கன்வென்ஷன் கூட்டத்திற்காக அழைக்கிறோம். பிரசங்கம் பண்ணியிருந்தார். அப்ப ஏதோ ஒரு பிரசங்கம் ஒரு உறுதி சொல்லும்போது நான் பேர் உட்கார்ந்து சட்டம் சிரிச்சோம். கோபம் திருப்பி பார்த்து சொன்னார், போன கன்வென்ஷன்ல ஒரு ஊர்ல கொயர்ல இருந்தா 3 ஆவிகள் இருந்தேன் சிரிக்காதே அப்படின்னு சொல்லி கொயரை பார்த்து ஒரு மாதிரி கண்டிச்சு சொன்னாங்க. அந்த ஜெபாலயத்தில் ஆவியில் உடனே அந்த நினைவு சொல்லுங்க, ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடிக்கப்படும். அன்றுவர்கள் மாற்றத்தை கொண்டு வருவதற்காக சில காலம் சொல்லப்பட்ட ஜெபாலயம் சில தேவாலயம் வருஷத்துக்கு ஆராதிப்பதற்காக போவாங்க. மற்றபடி தொழுகை மந்தர்களே தான் அவர்கள் ஆராதிப்பார்கள். ஆண்டவரை தொழுவதற்காக சில காலம் சொல்லப்படுகின்ற ஜெப ஆலயங்களிலே அவர்கள் ஆண்டவரை தொழுவதற்காக. அப்போ அந்த ஜெப ஆலயங்களுக்கு ஆண்டவரை வருவார். அப்படி போகும்போது தான் ஒரு அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனிதன். நீங்க அந்த பகுதியை படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் அதற்கு சொன்னா, இயேசுவை எங்களுக்கு முன்பு என்ன எங்களை கெடுக்கிறவா மத்தியில் உமை இன்னாத அறிவை தேடி பரிசுத்தருக்கு உரத்த சத்தம் ஆவி சத்தமா கூப்பிடுது, சத்தமா கத்துது. எனக்கு உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி சத்தம் போடுது. என்ன செய்கிறாரு? நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று கொஞ்சம் அதட்டுகிறார். அதற்கு உடனே அந்த அதிகாரம் நிறைந்த போதனை, ஏன்னா முன்னாடி 32ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதாக இருந்தபடியால் அந்த அதிகாரம் நிறைந்த அதற்குள் நிறைந்த அந்த வார்த்தை அங்கே உடற்பட்டு போன உடனே இந்த அசுத்த ஆவி என்ன செய்து அவனை முழு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆசிரியர்கள் பேசுறாங்க, இந்த வார்த்தை என்ன வார்த்தை? அதிகாரத்தோடு வல்லமையோடு கட்டளையிடுகிறார்கள். அதற்காக கட்டளையிடுகிறார், அதிகாரம் பேசுகிறார். இந்த போதனை அன்றைக்கு ஜெப ஆலயத்தில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. இயேசுவின் காலத்தில் நீங்க கொஞ்சம் வேகமா பிரசங்கம் பண்ணிக்கிறதா என்ன போது வேகமா பேசுகிறார் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஆனால் அதிகாரம் நிறைந்த போதனை, ஆபீசர் நிறைந்த அந்த போதனை, கட்டளையிட்ட அந்த போதனை அன்றைக்கு இயேசுவின் காலத்திலே ஜெப ஆலயத்தில் இருந்திருக்கிறது. ஆகவேதான் புறப்பட்டு போகின்ற ஒரு சூழ்நிலை அந்த அசுத்த ஆவி பிடித்த மனிதனை மாற்றியிருந்தது. அங்கே ஒரு மாற்றத்தை ஆண்டவர் அங்கே கொண்டு வருகிறார். ஒரு மாற்றம் அங்கே நிகழ்கின்றது. இந்த மாற்றம் ஒரு மிக ஆசீர்வாதமான ஒரு மகிமையான மாற்றமாக அங்கே அமைந்திருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆவி
மனிதனை பிடித்துக் கொண்டு அவனை செயல்பட விடாமல் தடுக்கின்றது. அவனுடைய இயல்பு நிலைமையை மாற்றுகின்றது. நிறைய ஆவி இருக்குது. நயவஞ்சகத்தின் ஆவி, இரவல் ஆவி, பிலிசூனியத்தின் ஆவி, போல் சொல்கின்ற ஆவி, நிறைய ஆவியை நம்ம ஆவிகளின் உலகத்தில் நிறைய தெரியும். எப்படிப்பட்ட ஆவி? செத்த ஆவி, நிறைய ஆவிகள் உருவாக்குவது. இந்த ஆவிகள் நம்மை அழுகாதபடி அல்லது இந்த ஆவிகளுடைய அடக்குமுறையில் நாம் வீழ்ந்தாதபடி நாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். நம்ம கொஞ்சம் ஸ்பிரிட்டோட கூட இருக்கணும். நம்ம கொஞ்சம் ஜெபத்தில் இல்லைன்னா இந்த ஆவி என்ன செய்யாது, நம்மள வழி படியும். ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த கீபோர்ட்ல பிச் பேர்னு சொல்லி கொண்டு இருக்கணும். அதே ஒரு சி கார்டு கொடுத்தோம் அப்படின்னா அந்த டிவியில வந்து ஒரு கார்டு பிடிச்சிட்டு அந்த பிச்சு பேரை கீழே இறக்கணும்னா அந்த டி வந்து சிக்கு வந்துடும். கொஞ்சம் நேரம் ஏற்றணும்னா டி வந்து ஈக்கு போயிடும். இங்கே கார்டு மாற்றணும்னு அவசியம் இல்லை. பிச்சு பேரை ஆகியே டிஏ ஆகலாம், டிஎஸ்சி ஆகலாம். இதுதான் இந்த ஆவி செய்ய வேலை. இருந்த நிலைமையிலேயே அப்படி ஒரு ஏறி விட்டுப்பாங்க. அப்படியே வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு நேரம் உட்காந்து ஏறி செஞ்சுப்பாங்க. ரொம்ப பேசிக்கணும், ரொம்ப கொடுக்கணும், ரொம்ப ஒரு மாதிரி படிக்கணும். இதெல்லாம் ஆவி செயல்படுத்தலாம். தரமுறை மேடைகள் சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட தீய ஆவிகள் நமக்கு செயல்படுமே என்றால் இயேசுவின் நாமத்தினாலே அதை கட்டி ஜெபிப்பதும் அந்த செயல்பாடுகளை விடுவித்துக் கொள்ளவும் கிடைக்கிறார். பரிசுத்த ஆவியின் வேண்டுதலுக்காக உள்ள பாமாலை பாடல்களையும் கீர்த்தனை பாடல்களையும் தயவுசெய்து நீங்கள் வசனம் உண்டாக்குவதை பார்த்து பாருங்கள். பாமாலை பாடல்களையும் பரிசுத்த ஆவியாக உள்ள பாடல்களையும் அதே மாதிரி கீர்த்தனைகள்ல இந்த பரிசுத்த ஆவியாக உள்ள பாடல்களையும் பார்க்கிறேன். நான் பார்த்த அந்த பாடல்களை பார்த்தீங்கன்னா அதுல வரிகளெல்லாம் இந்த மாதிரி தீய ஆவிகள் நம்மை ஆட்கொள்ளாமல் இருப்பதற்குரிய சூழ்நிலையை உருவாக்குகின்ற பாடல்களாக வருகிறது. மேக்சிமம் பிரசங்கத்துக்கு முன்னாடி இந்த பரிசுத்த ஆவிக்குரிய பாடல் பாடணும். இல்லை ஒரு அபிஷேகத்துக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியுடைய பாடல்களாக பாடணும். தீய மனதை மாற்றவாறும் தூய ஆவியே. நீங்க கீழே பாடல்கள் இந்த ஆவல பாடல்களை சிறுவிக்கப்பட்டு பாருங்க. அந்த பாடல் அந்த வரிகளை பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றம் எங்கிருந்து வருமா, நம்ம உள்ளத்திலிருந்து வருமா, இங்கேதான் வரணும். ஒரு பாமாலை பாடல்கள் ஒரு சரணம் இருக்குது, சபைகளிலே ஆவி செயல்படாமல். அப்போ சபைகளிலே ஆவியுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்பதை பக்தர்கள் உணர்ந்து பாடல்களை பாடி இந்த தீய ஆவி நம்மை ஆட்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி மனமுருகி ஆண்டவரிடத்தில் பாடி இருக்கிறார்கள். அந்த பாடல்களை நமக்கு பாடுகிற போது அந்த ஆவியின் செயல்பாடுகள் நமக்கு மேற்படாத ஒரு சூழ்நிலைகளை ஆண்டவர் உருவாக்கி கொடுக்கிறார். இந்த தீய ஆவியுடைய செயல்பாடுகள் ஒரு சபையை பாதுகாக்கின்ற வகையிலே உள்ள நீங்க உள்வாங்கி நீங்க அந்த பகுதிகளை பார்த்தீங்க அப்படின்னா அப்படி சபையை பாதுகாக்க அது இயேசுவின் காலத்திலே இருந்த ஒரு விஷயம் தான். அந்த மாற்றம் என்பது சபைகளிலே வர வேண்டும் என்பது ஆண்டவர் தன்னுடைய திருப்பணியிலே நிறைவேற்றிய ஒரு காரியம். ஆண்டவர் தன்னுடைய போதனையின் மூலமாக சபைகளிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர் செயல்பட்டார். அவருடைய போதனையிலே சமுதாயத்திலே மாற்றமில்லை. அவருடைய போதனையிலே திருச்சபையிலே மாற்றம் ஏற்பட்டது. திருச்சபை ஆவிக்குரிய வகையை வர வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தார். ஆண்டவருடைய செயல்பாடு மாற்றத்தை கொண்டு வருகின்ற அந்த போதனையுடைய செயல்பாடு திருச்சபையிலே மாபெரும் மாற்றத்தின் சூழ்நிலையை கொண்டு வந்தது என்பதுதான் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை நான் இந்த இடத்தில் நினைவுபடுத்த பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்படிப்பட்ட போதனைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சூழல் நமக்கு கொடுக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனை நமக்கு முழுமை செய்கிறது என்பதை நாம் கடந்து கொள்கிறார். இயேசுடைய போதனை சமுதாயத்தில் மாற்றத்தை கொண்டு வந்தது, திருச்சபையில மாற்றத்தை கொண்டு வந்தது. இந்த போதனை கேட்கிற
ஏறி படகு கொஞ்சம் உள்ள தள்ளி போய் கடலுக்குள்ள போய் அங்கிருந்து போதனை செய்கிறார். அப்பயும் கேட்கல. அப்ப இன்னும் கொஞ்சம் உயரமான இடத்துக்கு சொல்லிட்டு மலை மேல ஏறி உட்கார்ந்து மலையிலிருந்து ஒரு போதனை பண்ணார். அப்பயும் உங்களுக்கு என்ன செய்யல, கேட்கல. கடைசியில இன்னும் உயரமாக சிறுவையில் ஏறி சிறுவையிலிருந்தும் போதனை செய்தார். சிறுவையிலிருந்தும் போதனை செய்தார். அவர் சிறுவையிலே செய்த போதனையின் உச்சகட்டத்தை தான் கர்த்தருடைய செயலமாக ரத்தமாக திருப்பதிலே நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த மாற்றம் என்பது சமுதாய அளவிலே மாற்றமல்ல, திருச்சபை அளவிலே மாற்றமல்ல, நம்முடைய உள் உணர்விலே மாற்றம் ஏற்படுவதற்காக சிலுவையில் ஏறி ஆண்டவர் செய்த போதனை, அந்த சிலுவையின் உச்சத்திலிருந்து ஆண்டவர் செய்த போதனை இன்றைக்கும் நம்மை தொட்டுக் கொண்டுதான் இருக்கிறது, நம்மை உரசி கொண்டுதான் இருக்கிறது, நம்மை உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்கிறோம். நிறைய போதனை இருக்குங்க. வாட்ஸ்அப்ல போதனை வருது, இன்ஸ்டாகிராம்ல போதனை வருது, பேஸ்புக்ல போதனைகள் வருகிறது, ட்விட்டர் மூலமா போதனைகள் வருகிறது. அவருடைய போதனைகள் எல்லாம் மாற்றத்தை கொண்டு வரும் என்கின்ற எதிர்பார்ப்போடு அமையப்படுகின்ற போதனைகள். சில நேரத்தில் ஒரு விழிப்புணர்வு பதிவு அப்படின்னு சொல்லி போதனையை போடுவாங்க. போதிக்கின்ற நான் தானே ஆகாரமாயம் போகாதவை மறுபடியும் அந்த போராட்டத்தை போதிக்கின்ற நான் தானே ஆகாரமாயம் போகாதவைக்கு என்னை நான் ரியலைஸ் பண்ணுவதற்கு, என்னை நான் ரீடெடிகேட் பண்ணுவதற்கு நான் அழைக்கப்படுகிறேன். ஆசிரியர் மக்களே, உங்களுடைய போதனைகள் சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் உங்களை ரியலைஸ் பண்ணுவதும் ரீடெடிகேட் பண்ணுவதும் அவசியமாக இருக்கிறது. அந்த மாற்றம் வேண்டும் என்று விரும்பின இயேசு உங்களுடைய திருப்பணியிலே மாற்றத்தை முழுமை செய்ய விரும்புகிறார். இரண்டாவது பகுதியிலே பவுல் சொல்லுகிறார், ஒரு சதி வலையில் விழுந்து போன ஒரு மனிதன், கிறிஸ்துவையும் கிறிஸ்துவனுடைய திருச்சபையை துன்பப்படுத்தின ஒரு மனிதன், அதிகார பக்கத்தை வைத்துக் கொண்டு ஆணவமாய் அழைத்து திரைந்த மனிதன், கடவுளுக்கு எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி அகங்காரமாய் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக திரிந்து கொண்டிருந்த ஒரு மனிதன். மனிதனை ஆண்டவர் அடித்தார். அடிச்சு அடியில் கண்டு போச்சு. 3 நாள் அமனியா வீட்டில் உட்கார்ந்துருக்கான். ரியலைஸ் பண்றான், செய்து தப்பு என்று சொல்லி ரியலைஸ் பண்றான். என்னுடைய போதனை தவறு என்பதை ரியலைஸ் பண்ணுகிறான். நான் செய்த அந்த போதித்த விதம் தவறு, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்பட்ட செயல்பாடு தவறு என்பதை ரியலைஸ் பண்றான். அனனியா அவனோடு கூட பேசின அந்த உரையாடலிலே தன்னை ரீடெடிகேட் பண்றான். அவனுடைய கண்களிலிருந்து நீர் செதில் போன்று விடுகின்றது. ஆர்வம் வருகின்றான், புறப்பட்டு செல்கின்றான். பவுல் அப்போஸ்தலன் என்ற பெயரிலே அவன் திருச்சபைகளில் எழுதின கடிதம் இன்றைக்கும் நம்முடைய திருச்சபைகளிலே 2வது வேத பாடமாக வாசிக்கப்படுகிறது என்று சொன்னால் அவனுடைய ரியலைஸ் பண்ணின போதனை அனுபவமும் ரீடெடிகேட் பண்ணின அனுபவம் தான் இன்றைக்கு அவனுடைய போதனையை நாமும் கேட்கவும் அந்த போதனையின் அடிப்படையில் நாமும் வாழ்ந்து காணவும் திருச்சபையாக நாம் அடையப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் மாற்றுகின்றார்கள் சொன்னால் அந்த மாற்றத்தை இயேசுவினுடைய துன்பத்தின் வழியாக நமக்கு போற வழி ஆண்டவர் அந்த ஒளியின் சந்தித்தார். அந்த ஒளியில இருந்து வர சத்தம் அவரோட கூட இருந்தவங்களுக்கு கேட்கல. பகுதியில் வாசிக்க கேட்கல, பகுதியில் கூட இருந்தவங்களுக்கு கேட்கல. வெளிச்சத்துக்கு வந்துச்சு, ஆனா கூட இருந்தவங்களுக்கு சத்தம் கேட்கல. இவனுக்கு மாற்றம் தான் கேட்டுச்சு. ஏன்னா இவன் தான் அபராத போதனையின் தலைவனாக வாழ்கிறார். இவனுக்கு தான் பேசுகிறாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசுவாய் முள்ளில் உடைத்துக் கொண்டிருக்கிறாய், அதை கடினம் என்று எண்ணிவிட்டார். முள்ளில் உடைத்துக் கொண்டிருக்கிறாய், துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி அந்த போதனையின் ஆழத்தை ரியலைஸ் பண்ணான். அனனியா வீட்டில் உட்கார்ந்து ரியலைஸ் பண்ணான், ரீடெடிகேட் பண்ணான். ஆண்டவரை ஒரு புதிய மனுஷனாய், ஒரு புதிய ஊழியக்காரனாய், ஒரு சவால் நிறைந்த போதனை செய்கின்ற போதனையாளனாய் அவனை பயன்படுத்தினார். அப்படிப்பட்ட பயன்பாட்டிற்கு ஆண்டவர் இன்றைக்கு நம்மை கருவிகளாய் பயன்படுத்த விளைவிக்கிறார். சமுதாயத்திலே மாற்றத்தை கொண்டு வந்த இயேசு திருச்சபையிலே மாற்றத்தை கொண்டு வருகிற
வாழ்க்கையிலே நாம் அந்த மாற்றத்தை பெற்றுக்கொண்டவர்களா ரியலைஸ் பண்ணி டெடிகேட் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு முழுமையான ஆற்றலோடு கூட நாம் விசுவாச பயணத்தை தொடர்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருப்பதி மேசையில் இருக்கிற திருப்பதி பிரார்த்தனைகள் சாதாரணமான திராட்சரசம் தான் வேட்பயன். இப்போ அது சாதாரணமான பொருட்கள். அந்த பிரதிஷ்டை ஜெபம் அபிஷேகம் செய்யப்பட்ட குருமார்கள் செய்கிற போது எவ்வளோ மாறுது? இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாக. நீங்க கவனிச்சிருக்கீங்க, அதை ஒருவேளை ஒரு கட்சி எடுத்து இந்த இடத்துல வசத்தே இருக்கும். இயேசுவின் ரத்தம் என்ன செய்யக்கூடாது? சிந்திடக்கூடாது. அதை சிந்தினாலும் அது தவறாக பயன்படுத்தக்கூடாது. எனவே ஒரு காரியங்களை காலத்தில் வேறு கீழே தெரிஞ்சுனாலும் அந்த வேறு எடுத்து உங்களுக்கு உடனே கொடுத்துருப்பாங்க. அந்த வேறு வேறு மறுபடியும் டெடிகேட் பண்ணதுக்கு பிற்பாடுதான் அது பயன்படுத்தப்படும். கீழே விழுந்துச்சுன்னா அதை பயன்படுத்தப்படும். அந்த கேள்வியில இப்பொழுது சாதாரணமாக இருக்கின்ற ரத்தமும் சாதாரணமாக இருக்கின்ற திராட்சரசமும் இயேசுவின் சரீரமாய் இயேசுவின் ரத்தமாய் மாறுவதற்கு சொன்னால் இதை கதையை நிறைவேற்ற மனதாபடி பெற்றுக்கொள்ளக்கூடிய ஏன் இந்த வாழ்க்கையில மாற்றத்தை நான் பண்ணியிருக்கிறான்? ஏன் அப்படிப்பட்ட சவால்களை இருந்த பயணத்திலே மாற்றத்தை விரும்புகின்ற இயேசுவினுடைய கருத்தை என்னை அர்ப்பணித்து ஏன் அப்படிப்பட்ட மாற்றத்தை இந்த சமுதாயத்தில் நான் கொண்டு வரக்கூடாது? பவுல் சரணை அந்நியாக ரியலைஸ் பண்ணதை போல ரியலைஸ் பண்ணணும். ஆழ்மையின் கருத்தை ஈரெடுக்கும் போது நம்ம ரீடெடிகேட் பண்ணுவோம். அன்றுவரே சட்டத்தை பெற்றுக்கொள்வதற்கு கருதி இல்லை, ஆனால் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் உங்களுடைய மாற்றத்தை இந்த சமுதாயத்தை மாற்றத்தின் திருச்சபையை கொண்டு வருவதை போதை மாற்றல் எனக்குள்ளாக கடந்து வரட்டும் என்று சொல்லி அப்படின்ற ஒரு அர்ப்பணிப்போடு கூட இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்கிறோம். நிச்சயமா இந்த தமிழோடு கூட இந்த உலகத்திற்கு போகும்போது நம்மை கருவிகளாய் ஆண்டவர் சமுதாயத்தை மாற்றுகின்ற கருவிகளாய் ஆண்டவர் உருவாக்குவார் என்பதை ஒரு மாற்றத்தை ஏற்படுகின்ற ஆண்டவர் ஆபோதத்தின் வழியாக நம்மை சந்திக்க இருக்கிறார். மாற்றத்தை கொண்டு வருகின்ற ஆண்டவருடைய ஆற்றல் இன்றைக்கு நம் வழியாக நிறைவேறுகிறது. என்னை மாற்றும் ஆண்டவரை, என்னை உருவாக்கும் ஆண்டவரை என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நம்மை அப்படிப்பட்ட ஒரு முழுமையான அர்ப்பணிப்போடு கூட மாற்றத்தை விரும்புகின்ற சமுதாயமாக மாற்றத்தை விரும்புகின்ற திருச்சபையாக அர்ப்பணிக்குமா? இயேசுவின் சரீரமாய் ரத்தமாய் மாற்றுகின்ற ஆண்டவர் இவரை என்னை மாற்றும் ஆண்டவரே,
பாடலாம். மாறவே ஆசைப்படுகிறே என்னை மாற்றிவிடும் மகிழ்ச்சியே. மாறவே ஆசைப்படுகிறே என்னை மாற்றிவிடும் மகிழ்ச்சியே. சிந்தை மாறணும் என் செயல் மாறணும் என் பேச்சு மாறணும் ஐயா திருப்பை மாறணும். சிந்தை மாறணும் என் செயல் மாறணும் என் பேச்சு மாறணும் ஐயா திருப்பை மாறணும். மாறவே ஆசைப்படுகிறேன் என்னை மாற்றிவிடும் பரமேஸ்வரே. ஜெபம் மாறணும் என் துதி மாறணும் ஐயா உம்மை போலவே. ஜெபம் மாறணும் என் துதி மாறணும் என் சுயம் சாகணும் ஐயா உம்மை போலவே. மாறவே ஆசைப்படுகிறேன் என்னை மாற்றிவிடும் பரமேஸ்வரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன் என்னை மாற்றிவிடும் பரமேஸ்வரே. மாற்றத்தை விரும்புகின்றது இயேசு. மாற்றத்தை அனுமதிக்கிறது சுவையாக. இங்கே நாங்கள் வழிபடத்தில் எசரத்தின் அர்த்தத்தை பெற்றுக் கொள்வதற்கு காரணம் வயோடி கிடக்கின்ற தவறுகள் நிறைந்த உலகம் சமுதாயம் மத்தியிலே நாங்கள் புதிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு சுவையாக மாற்றத்திற்கு தடையாக இருக்கின்ற தீய ஆவிகள் அதுவே மற்றத்தின் ஆவிகள் ஏவடி ஆவிகள் பொருளாதார கிரியைகள் அதுவே எங்களை நிலைநிலைப்படுத்துகின்ற இன்னும் உமக்கு பிரியமில்லாத ஆவிகள் இருக்குமே. இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் நாங்கள் அதை கட்டி சொல்லியிருக்கிறோம். இயேசு அந்த ஆவிக்கு விரோதமாய் அதிகாரத்தோடு கட்டளையிட்ட போது அது புறப்பட்டு போனதை போல இன்றைக்கு காணப்படுகின்ற தீய ஆவிகள் எங்களுக்கு செயல்படுமே ஆனால் எங்களை நிலைநிலைப்படுத்துகின்ற ஆவிகள் எங்களுக்கு கிரியை செய்யுமே ஆனால் அதுவே எங்களுக்கு சோர்வுகளையும் கடைகளையும் உருவாக்குகிற ஆவிகள் கிரியை செய்யுமே ஆனால் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடிந்து சொல்லியிருக்கிறோம். எங்களை விட்டு புறப்பட்டு போகும்படியாக கட்டளை கொடுக்கின்றோம். வல்லமை நிறைந்த ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. அந்த வல்லமை நிறைந்த ஆண்டவருடைய அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. எங்களோடு தொடர்ந்து செயல்படும் இயேசு கிறிஸ்து என்ற நல்ல ஆசிரியரின் வழியாக அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிறோம். நல்ல வீட்டாக ஆமென். சொல்லியிருந்தோம். இந்த வாரம் மாத்திரமல்ல அடுத்த வாரமும் இந்த வழியை நாம் செய்திருக்கோம். இன்றைக்கு ஆசிரியர் தினம் என்பதனாலே ஆசிரியர்கள் சிறப்பு காணிக்கை செலுத்துவதற்காக அறிவிப்பாடு முன் தருவார்கள். அவர்களுடைய சிறப்பு பரிசும் அவர்களுக்கு செய்யப்பட்டது. ஆகவே
கல்வி திருப்பணியை இந்த உலகத்தில் சிறப்பாக நிறைவேற்றின ஆண்டவரே, இந்த திருப்பணி ஆசீர்வாதத்தை உங்களுடைய தொடர் கல்விகளால் இந்த நாட்களிலே செய்து நிறைவேற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்தி உங்களை பார்க்கிறோம். இந்த ஆசிரியர்கள் சிறப்பு ஞாயிற்றுக்கிழமைகளிலாக அவர்கள் கொடுக்கப்பட்ட புராணத்தை நிறைவேற்றுகின்ற வகையிலே அவர்கள் பல இடங்களிலே நடைபெற்றுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களாக, நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்களாக, உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்களாக, கல்லூரி பேராசிரியர்களாக, விரிவுரையாளர்களாக பல நிலைகளிலே பயன்படுத்தப்படுகின்ற பாத்திரங்கள் சமுதாயத்திலே மாணவர்களை உருவாக்குகின்ற சிற்பிகளாய் தங்களை அடையாளப்படுத்துகிற எண்ணெய் ஆனவர்களை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் இன்றைய பள்ளிக்கூடத்தில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், இன்றைய பள்ளிக்கூடத்தில் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நாங்கள் இருக்கிறோம். சோதரிக்கிறோம் சுவாமி. நாங்கள் எழுந்து இந்த ஜபத்திலே வந்து ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரப்பட்டு ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் செய்த ஆசிரியமை மூலமாக உருவாக்கப்படுகிற மாணவ செல்வங்கள் சமுதாயத்திற்கும் திருச்சபைக்கும் பாத்திரமுள்ள கருவிகளாய் அவர்கள் பயன்படுத்தப்படுவதற்கு நாங்கள் தெரிவி செய்வீராக. இவர்கள் போக்கில் வளர்த்தனுடைய பாதுகாப்பு பராமரிக்கும் கூட நாங்கள் தெரிவிக்கிறோம். இன்றைக்கு அரசாங்கம் கொடுக்கின்ற பல்வேறு விதமான ஒப்பந்தங்கள் சூழ்நிலைகளிலே, இன்றைக்கு அரசாங்கத்தின் காலத்தின் கட்டாய நிலைப்பாடுகளிலே ஆசிரியர்கள் பொறுமையோடும் உண்மையோடும் உத்தராணத்துவத்தோடும் தன்னுடைய
ஜீவனையும் கட்டளையிடுமாய் சொல்கிறோம். அவருடைய குடும்பத்தை உருவாக்குகின்ற, அவருடைய குடும்பத்தை கட்டுகின்ற, அவருடைய குடும்ப கருவிகளால் இவர்கள் தொடர்ந்து பயன்படுத்ததாக இவருடைய ஆசிரியர் பணியின் நிமித்தமாக அவருடைய ஒரு புதிய சமுதாயம், ஒரு மாற்றம் நிறைந்த சமுதாயம் உருவாக்குவதற்காக ஆண்டவர் அருள் வேண்டும் என்று சொல்கிறோம். தொடர்ந்து பிரசனம் இவருடைய ஆசிரியர் பணியில, இவருடைய பேராசிரியர் பணியில, இவர்கள் பணி செய்கின்ற பணித்தளவில் நிறைவான பெருமைகளை நன்மைகளை அதிசயங்களை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்கிறோம். வித்திருக்கிறதை வாழ்வு கொடுக்கிறோம். கர்த்தரைக்காக இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக ஆண்டவர் கற்றலுமாகிய இயேசு கிறிஸ்து என்ற நல்ல ஆசிரியரின் மூலமாய் மிகுந்த அர்ப்பணிப்போடு செய்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாரின் ஏகோவருடைய ஆசீர்வாதம் ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், பணி நிறைவேற்றவர்கள் ஒவ்வொருவரையும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் ஆளுகை செய்து வழி நடத்துவதாக. ஆமென். சமாதானத்துக்காகவும் நம் ஆத்மாவின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அகிலலோக சமாதானத்துக்காகவும் கர்த்தருடைய பரிசுத்த சபையின் நண்பர்களுக்காகவும் அவர் ஒருமைப்பாட்டுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்முடைய பேராலும் மற்ற பணிகளுக்காகவும் விசேஷமாக ரைட்டர் டாக்டர் ஜேசன் பிரின்சிபலாக என்னும் நல்ல பேராலும் நல்ல இளைஞர்களும் சுத்த மனசாட்சிகளும் அவர்கள் பணிகளை கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்ம தேசத்தின் ஜனாதிபதி, பிரதமர், அதிகாரம் பற்றிப்போ எல்லாருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. வியாதியஸ்தர், உபத்திரவர்களோ, துக்கங்களோ, மரணங்களோ அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஏழைகள், கட்டினாருக்கோ, அனாதை, விதவைகள், உபத்திரவர்களோ அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அந்தனுடன் நம்முடைய ஆச்சரியமான மகத்துவத்தின் காணுகிற பொருட்களை நமக்காகவும் கிறிஸ்துவின் நாமத்தில் அறிக்கை பண்ணும் யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. ஜெபம் செய்வோம். கடவுளை சகல ஞானத்துக்காரனை நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் அவசியமும் தெரியும். எங்கள் அறியாமல் கேட்கிறோம் என்பதும் நமக்கு தெரியும். தேவரில் எங்கள் பலத்தை பார்க்கிறீர்கள். நாங்கள் எங்கள் அபாரம் கேட்கக்கூடாதவர்கள், எங்கள் கூட்டாக கேட்க தெரியாதவர்கள், உண்மை குமாரனும் எங்கள் கருத்துமான இயேசு கிறிஸ்துவின் உண்மை நமக்கு அனுமதித்தது. இதோ